Assalamu alaikum, vanakkam makkale. This is NaskathAaraRa from NaskathAaraRecipes. சென்னையில் பாருங்கள் சரியான மழை 2 டேஸாக. ஸோ நான் வச்சிருந்த தக்காளி செடி பாருங்கள் போயிருச்சு. பட் சூப்பராக தக்காளி காய்ச்சிருந்தது. ஓகே, செடி தான் போயிடுச்சு. பட் அதில் இருக்க தக்காளியாவது நம்ம சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா இப்போ நான் பறிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, கமிங் டு த ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் சாண்ட்விச் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம அந்த சாண்ட்விச் பண்ண போகிறோம். நான் என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இது பியூர் வெஜ் தான். ஓகே, நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ப்ளஸ் நான் இதில் மயோனைஸ் எப்படி நம்ம வீட்டிலேயே ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவும் தனியாக வேறு போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோலேயே நான் கொஞ்சம் ரீகேப் மாதிரி மயோனைஸ் வீடியோ உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதையும் கூட ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓரளவுக்கு நான் நல்லா இருக்க தக்காளியெல்லாம் பறிச்சிட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது. இது ஆட்டோமேட்டிக்காக காக்கா கொத்திட்டு போயிடும். ஸோ இதை அப்படியே செடியில் விட்டலாம், காக்கா சாப்பிட்டு போகட்டும். ப்ளஸ் நம்ம தக்காளி செடி மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் கீழாநல்லி, மிளகா, துளசி, மல்லிகைப்பூ செடி, செம்பருத்தி, இதெல்லாம் இப்போ நம்ம ரீசெண்டாக நம்ம லாக்டவுனில் தான் அதெல்லாம் ஆரம்பித்தது. ஒரு நர்சரிக்கு போய் கொஞ்சம் சீட்ஸு குட்டி பிளான்ட்டாக வாங்கிட்டு வச்சோம். சூப்பராக வந்துருச்சு. 2 வீக்ஸில் பரவாயில்ல, நமக்கு நல்லாவே தக்காளி பழம் கிடச்சிருக்கு. நம்ம வீட்லேயே வளர்க்குறதுனால ஆர்கானிக் தக்காளினால பாருங்கள் குட்டியாக இருக்குது. நம்ம இந்த ஆர்கானிக் தக்காளி வச்சு எப்படி சூப்பரான சாண்ட்விச் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். வித்தவுட் ஃபர்தர் டிலே வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பட்டர் ஆர் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஆனியனை சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தென் 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன், நம்ம ஆர்கானிக் தக்காளி. நெக்ஸ்ட் 1/2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு விட்டு ஆட் பண்ணியிருக்கேன். கேரட் 1 கேரட் நல்லா கிரேட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 5 பீன்ஸை அதே மாதிரி கிரேட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 1/2 குடமிளகாவை குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த ப்ராசஸ் பண்ணுறேன். தண்ணி விட்டுறக்கூடாது. 1/2 குக்குடாக இருந்தால் போதும் இந்த வெஜிடபிள்ஸு. இந்த டைமில் நான் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸோடு போட்டு நல்லா சாட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த டைமில் 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிடலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகிட்டு இருக்கட்டும். ஸ்டஃபிங் ரெடி ஆயிரும். அந்த டைமில் நம்ம மயோனைஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத ஷார்ட்டாக பார்த்துடலாம். நம்ம இன்றைக்கி வெஜ் மயோனைஸ் தான் பண்ணுறோம். இதுக்கு தேவையான இது பொருள் பார்த்திங்கன்னா பாலும் எண்ணெயும் மட்டும் எடுத்துக்கோங்க. பால் பார்த்திங்கன்னா நல்ல சில்லான பாலாக இருக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க பாலை. மயோனைஸ் நம்ம வீட்டில் எப்போயுமே பண்ணுறப்ப இந்த டிப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெய் ரீஃபண்ட் ஆயிலாக தான் இருக்கணும். கடலை எண்ணெயோ நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ இதெல்லாம் நல்லா வாசனை கொடுக்குற எண்ணெய் ப்ளஸ் கலரும் இருக்கும். ஸோ மயோனைஸ் ஒயிட் கலரில் தானே இருக்கும் யூஸ்வலாக. அது எல்லோ கலரில் மாறிடும் இந்த மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ நீங்கள் வீட்டில் இருக்க ரீஃபண்ட் ஆயிலை யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இன்னொரு டிப்பும் சொல்கிறேன். மிக்சியில் கிரைண்ட் பண்ணுறப்ப பல்ஸ் மோட் யூஸ் பண்ணக்கூடாது. நார்மல் 1 2 3 இருக்கும் பார்த்தீங்களா, அது யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 2ல் வச்சே கிரைண்ட் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு அரைக்கணும். இப்போ நீங்கள் ஒரு 50 செகண்ட்ஸ் அரைச்சிங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு 20 செகண்ட், அடுத்து ஒரு 20 செகண்ட் அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. கேப் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் திக்காக அந்த கன்சிஸ்டன்சி ஃபார்ம் நமக்கு கிடைக்கும். அப்படியே எக்ஸாக்டாக நம்ம கடையில் எப்படி வாங்கி சாப்பிடுவோமோ அந்த மாதிரியே கிடைக்கும். தைரியமாக நீங்கள் பண்ணலாம் இந்த ஸ்டெப்பை. இப்போ நம்ம தந்தூரி மயோனைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கொஞ்சம் மயோனைஸை நான் வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கலருக்காக நான் கொஞ்சோண்டு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா நமக்கு இந்த மாதிரி தந்தூரி மயோனைஸ் ஈஸியாக ரெடி ஆயிரும். நம்ம வெஜிடபிள்ஸ் 3/4 குக் ஆயிடுச்சு. ஃபுல்லாக குக் ஆகணும் அவசியம் இல்லை சாண்ட்விச் பண்ணுறப்ப. ஓகே, இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதை இறக்கி வச்சிடுறேன். வெஜிடபிள்ஸ் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணியிருக்கோங்க. நான் போட்ட எல்லா வெஜிடபிள்ஸ் போடணும் அவசியம் இல்லை. அந்த குடமிளகா அதெல்லாம் இல்லைன்னா கூட ஓகே தான். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 டீஸ்பூன் ஒயிட் மயோனைஸ், எக்லெஸ் மயோனைஸ், 1 டீஸ்பூன் தந்தூரி மயோனைஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சோண்டு பெப்பர் தூவி விட்டுக்கோங்க. பெப்பர் பவுடர் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக நான் இன்னொரு டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு.
இப்போ நம்ம ப்ரெட் எடுத்துக்கலாம். வீட் ப்ரெட் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க, நார்மல் ப்ரெட் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் நான் 1 டீஸ்பூன் தந்தூரி மயோனைஸ் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு ப்ரெட்டில் டொமேட்டோ கெச்சப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா ஸ்மைலி வருது. அச்சோ, இதில் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே, வந்துடுச்சு ஸ்மைலி. தென் இந்த டொமேட்டோ கெச்சப் மேலே நம்ம ஸ்டஃபிங்கை வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியதான். 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டஃபிங். நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சோன்னு ஒயிட் மயோனைஸ், எக்லெஸ் மயோனைஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். தென் கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ப்ரெட்டு மேலே வச்சிடலாம். செகண்ட் சாண்ட்விச்சில் ஒயிட் மயோனைஸ் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. தென் ஸ்டஃபிங்கும் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போ மூணாவதாக இருக்க ப்ரெட்டில் தந்தூரி மயோனைஸ் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை வச்சிடலாம். நமக்கு கிளப் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி வந்து கட் பண்ணியும் சாப்பிடலாம். இல்லை நம்ம வந்து ஸ்டவ்வில் கொஞ்சம் நேரம் வச்சு மேலே பட்டர் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அந்த மாதிரி சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளே இருக்க ஸ்டஃபிங்லாம் அப்படியே அந்த ஹீட்டில் வந்து அப்படியே லைட்டாக மெல்ட் ஆகி நல்லா ஒரு ஜூஸி ஃபார்மில் இருக்கும். சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தென் கேஸில் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த ப்ரெட்டை வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் பரட்டி போடலாம். இப்போ வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்ப்போம். நம்ம பட்டர் ஆட் பண்ணதுனால சூப்பராக கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்மளுக்கு ப்ரெட் வந்து கிடச்சிருக்கு. சாண்ட்விச் வந்து கிடச்சிருக்கு. பாருங்கள், உள்ள அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் அந்த ஹீட்டில் வந்து குக் ஆகி அப்படி ஜூஸி ஃபார்மில் இருக்குது. ப்ரெஸ் பண்ணுறப்பே தெரியுது. அதை திருப்பி போட்டலாம் அடுத்த 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது அந்த டைமில். சூப்பர் எம்மியான தந்தூரி ஃபார்மில் வந்து நமக்கு வந்து சாண்ட்விச் இப்போ கிடச்சிருக்கு. இதை நீங்கள் தந்தூரி வெஜ் சாண்ட்விச்னு சொல்லலாம், இல்லை நார்மல் வெஜ் சாண்ட்விச்னு சொல்லலாம், இல்லை வெஜ் மயோ சாண்ட்விச்னு சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நேம் வச்சுக்கோங்க. இதுக்கு கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. உள்ள ஸ்டஃபிங்ஸ்லாம் சூப்பராக வந்துருக்கு. கலர்ஃபுல்லாக இருக்குது. ட்ரை கலரில் இருக்குது எனக்கு பார்க்குறப்ப. இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதை பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும் வித் மயோனைஸோட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நஸ்கத்தாரா ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் உங்களோட ஒப்பீனியனை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் மக்களே, நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க.